Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல ரொம்ப ரீசன்ட் டைம்ல இப்போ அதாவது சமீபத்துல எந்தெந்த அப்ளிகேஷன்ல லோன் அப்படிங்கறது அப்ரூவல் கிடைச்சது, அதுல இருக்கக்கூடிய காமனான லோன் டீடைல்ஸ் என்ன, அத பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன் கேஸ் இந்த மூணு அப்ளிகேஷன் பத்தின இன் டெப்தான டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படினா நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்கேன். அண்ட் இந்த மூணு அப்ளிகேஷனுடைய ஃபுல் டீடைலான வீடியோ அப்படிங்கறதும் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாத்துக்கங்க. அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு அப்ளை பண்ணணும். அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அஃபிஷியல் சோர்சஸில் நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் தான். இந்த ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆக்சிஸ் பேங்க், IDFC, ஃபைவ், மணிவியூ, DMI ஃபினான்ஸ், தென் கிரெடிட் சைசன், ரிங் இந்த மாதிரியான நிறைய RBI ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ் அண்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த அப்ளிகேஷனில் ரீசெண்ட் டைமில் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த சான்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் அப்ளை பண்ணுற நிறைய பேருக்கு அப்ரூவலும் கூட கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க ஸ்டார்டிங் ஜஸ்ட் 5,000 இருந்து அதிகபட்சமாக 10 lakh வரைக்கும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க 10.5% அதிகபட்சமாக 33% பர் ஆனியம் அப்படிங்கிறது இருக்கும். ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் 6 to 72 months அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இவங்க இந்த லோனை பொறுத்த வரைக்கும் மற்ற நிறைய நபர்கள் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தாலுமே இந்த பர்சனல் லோன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறது இவங்களுடைய ஓன் நிறுவனமாக இருக்கக்கூடிய சூப்பர் மணி, அதாவது ஸ்கேபிக் இனோவேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதும் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன்லேயே ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இதனுடைய ஃபுல் வீடியோ அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மொபிக்விக் அப்ளிகேஷன் தான். இந்த மொபிக்விக் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஜிப் EMI அப்படிங்கிற நேமில் அதிகபட்சமாக 15 lakhs வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 0.8% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 to 26 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்குறதாகவும் இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க இந்த பர்சனல் லோனுக்கு லென்பாக்ஸ், ஹீரோ ஃபின்கார்ப், SMFG இந்தியா கிரெடிட் கோட் லிமிடெட், தென் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. இதுலையும் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ண முடியும். இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வித் எக்ஸாம்பிளோட இருக்குது. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரி அனைத்து டீடைல்ஸ் அப்படிங்கிறதுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ல இருக்க. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மொபிக்விக் அப்ளிகேஷனில் லாஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ணும்போது 60,000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு ரீசனபிளான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் இருந்தது. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக ரிங் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிங் பை கிஸ்த் அப்படிங்கிற நேமில் தான் லோன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிங் அப்ளிகேஷனும் கிஸ்த் அப்ளிகேஷனும் கிட்டத்தட்ட ஒரே அப்ளிகேஷன் தான். இப்போ இந்த அப்ளிகேஷனில் ஸ்டார்டிங் 35,000 அதிகபட்சமாக 5 lakhs வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த லோனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமாக 33% வரையிலும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 32% அதிகபட்சமாக 63% வரையிலும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா 33% அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கூட இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 to 60 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. இவங்க வழங்கக்கூடிய இந்த பர்சனல் லோனுக்கு SI கிரீவா கேபிட்டல், நார்த்தர்ன் ஆர்க், மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்களாம் தான் ஃபினான்ஷியல் பார்ட்னராகவும் இருக்கிறாங்க. இந்த ரிங் அப்ளிகேஷன்லையும் இப்போ சமீபத்தில் நமக்கு ஒரு 87,000 அந்த ரேஞ்சில் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோவும் இப்போது ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருந்தோம். தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி தாராளமாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கான வீடியோவில் நமக்கு இப்போ ரீசெண்டாக கிடைச்ச இந்த 3 அப்ளிகேஷன் பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பெட்டரான அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.